வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம அவதாரத்தை லாஸ்ட் ஏர் பண்ணுறதுக்கான லைவ் ஆக்ஷன் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அவதாரத்தை லாஸ்ட் ஏர் பண்ணுற அனிமேஷனில் பார்த்துருக்குறீங்க? நான் பார்த்தது சுட்டி டிவியில் தான் பார்த்துருக்கேன். நிக்லோடியமில் போட்டாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் நான் பார்த்தது சுட்டி டிவியில் தான். நீங்கள் எந்த சேனலில் பார்த்துருக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனிமேஷனில் பார்த்துட்டு இந்த லைவ் ஆக்ஷனில் இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் ஒரு சீசன் ப்ளஸ் 8 எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னி போக போக நிறையா சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரி இன்னும் முடியல. இந்த 8 எபிசோடுமே ஒரு எபிசோடும் 45 to 60 செகண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 மணி நேரம் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீரீஸ்க்கான பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 15 மில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 120 மில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த அவதார் சீரீஸுக்கு ஒரு சீசனுக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த அவதாரத்தை லாஸ்ட் ஏர் பண்ணுற அனிமேஷனோ இல்லை இதை பற்றி எதுவுமே தெரியலைன்னா இதோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவதார் உலகத்தில் 4 டைப்ஸ் ஆஃப் பெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது 4 எலமெண்ட்டில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபயர், வாட்டர், எர்த் அண்டு ஏர். இந்த 4 எலமெண்ட்லேயும் பேஸ் பண்ணி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இந்த பீப்புள்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு எலமெண்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அவதார் அப்படின்றவன் 4 எலமெண்ட்லேயும் கண்ட்ரோல் பண்ணி அந்த 4 நேஷனையும் ஒன்று சேர்த்து பீஸாக அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அவதார் அப்படின்றவன் 100 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அவதாராக எடுக்கிறான். ஸோ இந்த அவதாரம் வரதான் இந்த 4 நேஷனுக்குமே ஒரு பாலம் மாதிரி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வருது. ஸோ அவதார் ஆக்சிடென்ட்லி காணாமல் போய் பனியில் உறைஞ்சு போனங்காட்டி அந்த ஃபயர் நேஷன் அந்த 100 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சி மொத்த உலகத்தையே திருப்பி போட்டிருப்பாங்க. திருப்பி அந்த அவதார் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது எப்படி உலகத்தை அமைதியாக மாற்றினாரா இல்லையா அப்படின்னு தான் பேஸ் பண்ணி ஸ்டோரியாக போகும். பட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சீசன் இருக்கும். 80 90 எபிசோட்ஸோ என்னமோ இருக்குது, எனக்கு சரியாக தெரில, மறந்துட்டேன். நான் இப்போ எதுவுமே பிளாங்காக தான் போய் நான் சீரீஸாக பார்த்தேன் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது தான் ஒரு சீனும் அந்த அனிமேஷனில் பார்த்தா ஞாபகம் வருது. அப்படியே இந்த சீன் பார்த்தோம்ல, இந்த சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சீனும் ஞாபகம் வருது. உதாரணத்துக்கு 2-3 சீன் சொல்லணும்னா, அவதார் என்ட்ரன்ஸு, அதே மாதிரி தான் அந்த பீம் தெரியும், அவதார் பீமு. அதை வச்சு நம்ம ஜூக்கோ கண்டுபிடிப்போம் அவதார் இங்கே தான் இருக்கிறான்னு. அந்த சீனில் அப்படியே காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒமாசுக்கு போய் அந்த பூமியை சந்தித்து ஃபைட் பண்ணுறதாகட்டும், அவங்க 2 பேர் சின்ன வயசில் சறுக்கு மரம் விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி அந்த சீனை சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சறுக்கு மரம் விளையாண்டுருப்பாங்க, அந்த சீன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஜூக்கோவோட அங்கிள் ஐரோவும் எர்த்து பெண்டர்ஸை போட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும், அதையும் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அனிமேஷனில் என்னென்ன சீன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்குமே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் குறை சொல்கிறவளுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க தமிழ் டப்பில். அதே மாதிரி குவாலிட்டியும் முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரி ஆகட்டும், ஸ்டோரி அப்படியே ஃபுல் டார்க் சீரியஸ் மோடில் தான் போயிட்டுருக்கும். காமெடிங்கிறது அந்த எங்கேயுமே இருக்காது. காமெடியே இருக்காது சொல்லப்போனால். உங்களுக்கு ஏதாவது அந்த சீரியஸ் பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது காமெடி சீன் ஏதாவது இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட, மண்டையை பிச்சு பார்த்தா கூட எதுவுமே தோணாது. ஃபுல்லாக சீரியஸ் டார்க் மோடில் தான் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம சாக்கா தான் அனிமேஷனில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். பட் இங்கே சாக்காவை அப்படியே கேரக்டரை மாற்றி வித்தியாசமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு மெச்சூர்டான கேரக்டராக அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க, பொறுப்புகள் இருக்கிற மாதிரி. அனிமேஷன்லேயும் பொறுப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் அவன் இங்கே ஆங்கோட சேர்ந்த உடனே அவன் ரொம்ப ஃபன்னியான கேரக்டராக தெரியும் பார்க்குறக்கு. ஒரு எபிசோட்லேயும் அவனும் ஆங்கு சேர்ந்து பண்ணுற காமெடி ஆகட்டும், அவன் கலாய்க்கிறதாகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே கேஸ்டிங்க்கு வந்துடும். கேஸ்டிங் போனால் அந்த அவதார் ஆங்குங்கிற கேரக்டருக்கு கார்டன் கார்மியர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனை, இப்போ ஒரு 14 வயசான பையனை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, அவனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நடித்து கொடுத்துருக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஆங்குங்கிற கேரக்டருக்கு ஒரு 60 to 70% சூட் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த சீரீஸ் ஃபுல்லாமே அந்த கேரக்டர் நான் தான் இந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம், ஒரு பாரத்தை அவன் மேலே தூக்கி வச்ச மாதிரியே ரொம்ப சோகமாகவே அப்படியே நடிச்சிருப்பான். நீங்கள் ஒரு எபிசோடு பார்த்துக்கிட்டாலும் அவன் இதே டைலாக் தான் பேசுவான். நான் காணாமல் போனாங்காட்டி தான் இந்த மக்கள்லாம் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி அவனை தன்னைத்தானே திட்டிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். அந்த 8 எபிசோட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாரா அண்டு நம்ம சாக்கா 2 பேரும் ஆங்கை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஆங் ரொம்பவே உற்சாகமான கேரக்டராக இருப்பார். எப்படின்னா, இப்போது யாராவது சண்டைக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டே சண்டை போடுற ஆளாக இருப்பார். ஒரு ஃபன்னியாக ஃபைட் பண்ணுறதே ஃபன்னித்தனமாக இருக்கும். எப்படி ஜாக்கி சான் ஃபன்னியாக ட்ரங்கன் மாஸ்டர் ஸ்டைலில் சண்டை போடுறாருல, அதாவது அதுக்குன்னு அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஒரு காமெடி ஃபைட்டிங்காக அந்த மாதிரி இருக்கும்.
எனக்கு என்னமோ அது வந்து இந்த லைவ் ஆக்ஷனில் மிஸ் ஆன மாதிரி தோணுது. இந்த சீரீஸ்லேயே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண கேரக்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூக்கோ, அதுக்கப்புறம் பூமிங்கிற கேரக்டர் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாப்புல. ஏன்னா வந்தது வந்து ஒரு எபிசோடு தான், அதுவும் ஷார்ட் டைம் தான் வந்திருப்பார். பட் அவர் வந்த எபிசோடெலாம் உண்மையிலேயே நல்லா நடித்து கொடுத்துட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் அசுலா, அதாவது நம்ம ஜூக்கோவோட சிஸ்டர், அவங்களும் குறை சொல்கிறது இல்லைங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அசுலாங்கிற அந்த கேரக்டர் வந்து அடுத்த சீசனில் ஒரு நல்ல லீடிங் வில்லனா அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீசன்லேயே ஜோவாங்கிற அட்மிரல் தான் என்னதான் மெயின் வில்லனா நம்ம ஒசாய் இருந்தாலும் இந்த சீசனுக்கு இந்த வில்லனை தான் டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் மெயின் வில்லன் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஜோ அட்மிரலை காமிச்சிருப்பாங்க. மேபி அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம அசுலாவை காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி எண்டிங்கில் இந்த சீசன் முடியும் போது ஒமாசாவை அவங்க டேக் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜூக்கோவும் ஆங்கும் ஒன்று சேர்ந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜூக்கோவோட அங்கிள் ஐரோவை சொல்லி ஆகணுங்க. எனக்கு அப்படியே அனிமேஷனில் பார்த்த மாதிரியே இருக்கிறாரு. உண்மையிலே ஒரு நல்ல கேஸ்டிங் தான். உண்மையிலே பர்ஃபெக்டாக பொருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 100% இந்த கேஸ்டிங்கில் பொருந்தினவர் எனக்கு 100%க்கு இவர் தான் கரெக்டாக பொருந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜூக்கோவும் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் என்ன அவரும் கூட 100% வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே பார்க்க அனிமேஷனில் பார்க்க லுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரியேச்சர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, நிறைய கிரியேச்சர்ஸு. அனிமேஷனில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஆக்ஷன்லேயே நல்லாவே கொண்டு வந்துருக்குறாங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை எந்த கிரியேச்சருக்கும். அந்த ஆப்பா மோமோ அந்த கிரியேச்சர்லாம் வெறித்தனமாக இருக்குது லைவ் ஆக்ஷன்லாம். பட்டு ஆப்பா மோமோ இந்த 2 கேரக்டர்லேயும் என்ன ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலைனாலும் மேபி அடுத்த வரப்போகிற சீசனில் ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா ஆப்பா அண்டு மோமோ இவங்க 2 பேருமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆங்கு கூட இருக்கிற ஒரு டீம்மேட்ஸு. அந்த 2 பேருமே ஒரு அவதார் ஆகிறான்னா அதுக்கு இவங்களும் 2 பேருமே துணையாக இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இல்லைனாலும் ஆங் வந்து அவதார் ஆகிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கட்டாரா, சாக்கா அண்டு ஆங் 3 பேருமே ஆப்பா மேலே தான் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் போவாங்க. எல்லா அட்வென்ச்சரையும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சில டைம் மோமோ கூட நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சீன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க அனிமேஷனில். அதே மாதிரி ஆப்பாவும் தான். கட்டாரா, சாக்கா, ஆப்பா அண்டு மோமோ இவங்க 4 பேர் இல்லைன்னா ஆங் இல்லை. ஆங் வந்து அவதார் ஆகிருக்க முடியாது. 4 பெண்டிங்கும் கற்றுக்கிட்டு இவங்க 4 பேர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த சீசன்லேருந்து அந்த ஆப்பா அண்டு மோமோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் காமிச்சா நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டே பெண்டிங் தான். ஒரு அவதார் பெண்டிங் ஸ்டைலி அப்படியே தனித்துவமாக காமிச்சிருப்பாங்க. அனிமேலேயும் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, இதுலேயும் அதே மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே சிஜிஐயில் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டுலேயும் தான் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே அதிகமாக ஃபயர் எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபயர் நேஷன்ஸ் தான் அதிகமாகவும் காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஃபயர் எலமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த சீரீஸில் 8 எபிசோடுக்குமே டைட்டில் நேமும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. 8 எபிசோடுக்கும் கொடுக்கல, ஃபஸ்ட் எபிசோடுக்கு மட்டும்தான் நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டைட்டில் கார்டை மட்டும் போட்டு டைட்டில் நேமை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க எபிசோடை. ஃபஸ்ட் எபிசோடு தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எபிசோட நேமு. ஃபுல்லாக அவதாரோட பேக் ஸ்டோரி தான் காமிச்சிருப்பாங்க. எப்படி அவதார் வந்து 100 வருஷம் என்னாச்சு அவதாருக்கு அப்படின்ற மாதிரி, ஏன் அவதார் வராதங்காட்டி இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வாரியர்ஸ் அப்படின்ற எபிசோடில் நம்ம கியோசி அவதார் இருக்கிறாங்களே அவங்களோட குரூப்ஸ் அந்த கியோசி ஐலாண்டில் தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க கியோசி அவதார் வந்து ஆங் மூலமாக என்ட்ரி ஆகும்போது அந்த சீனே வெறித்தனமாக இருக்குங்க. 4 பெண்டிங்கும் ஒன்றா ஒட்டுக்காக கலந்து அதை ஃபயர் பண்ட்ரஸை ஓட வரட்டுவாங்க. இந்த எபிசோடில் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது அந்த சீனே. நெக்ஸ்ட்டு ஒமாசோவுக்கு போவாங்க. ஒமாசோவுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டை ஆங் வந்து அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம், எர்த் பெண்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அங்கே நடக்கிற ஃபைட்டு. நெக்ஸ்ட்டு இன்டூ தி டார்க் அண்ட் ஸ்பிரிட்டட் அவே 2 எபிசோடு ஒரு எபிசோட காமிச்சிருப்பாங்க. சட உலகத்துக்கு போய் அவங்க நம்ம அவதார் டீம்மேட்ஸ் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ அங்கேருந்து அவதார் எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினாங்க, அப்புறம் அங்கே போய் அவதார் ரோக்குவை மீட் பண்ணி பேசி எப்படி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சான் அப்படின்றது. அதுக்கு நடுவில் நம்ம ஜூக்கை வேறு ஆங்கை கடத்திடுவான். அவனுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கும். அப்புறம் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஜூக்கவும் ஆங்கும் ஒன்றா சண்டை போட்டு ஃபயர் பண்ட்ரஸ் கூட
கடைசியில் நார்த்தன் வாட்டர் ட்ரைப்ஸுக்கு வருவாங்க நம்ம ஆங்கோட டீமு. அங்கே வந்து வாட்டர் பெண்டிங் கற்றுக்கலான்னு கட்டாரா ரொம்ப ஆசையோடு வருவாள். அங்கே என்னடானா கற்றுக்குவான்னு பார்த்தா அவளே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பிளேட்டை போட்டு திருப்பிடுவாங்க. எனக்கு அதான் கொஞ்சம் இதாக இருந்தது. ஒரு 17 வயசு பொண்ணு அது ஜஸ்ட்டு ஒரு அந்த ஸ்க்ரோலை வச்சுட்டு டெய்லியும் அவளே ப்ராக்டிஸ் கூட பண்ணல. 2-3 சீனில் அப்படியே தண்ணியை மட்டும் தூக்குற மாதிரி காமிச்சு பெரிய மாஸ்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது சீசன் முழுக்கவே. அது கொஞ்சம் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இத்தனைக்கும் மாஸ்டர் பக்குனுங்கிற ஒரு கேரக்டர், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டரு, அவர் கூடயே சண்டை போடலாமான்னு கேட்டு சண்டை வேறு போடுறான். ஓகே தான், வேணான்னு சொல்ல, அதுக்குன்னு கற்றுக்கிட்டு அடித்தா கூட பரவாயில்ல. சும்மா போய் ஏதோ 1-2 வித்தையை கற்றுக்கிட்டு போய் அவ்வளோ பெரிய மாஸ்டர் கூட சண்டை போட்டா இதெல்லாம் நியாயமா? அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. கடைசியில் ஆங்க வந்து அவனோட அவதார் ஸ்டேட்டை வந்து நீர்த்தாய்க்கு அர்ப்பணித்து ஒரு காட்சியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துருப்பான். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போய் அங்கே ஃபயர் நேஷன்ஸை உண்மையில் அலற விட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. என்ன நைட்டில் காமிச்சிட்டானுங்க, பகலில் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. ஃபுல்லாக டார்க் அண்ட் ப்ளூவாகவே காமிச்சிட்டானுங்க. ஓகே, அவதார் அவ்வளோதான், நீ முடிஞ்சான், இதுக்கு மேலே வரமாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே பிரின்சஸ் யூ வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவதாரை வந்து திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. அதோட அந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு அடுத்த சீசனில் ஆங் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் கற்றுக்கிற மாதிரி காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒமாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆங் டீமு. பட் என்னென்னா ஃபயர் நேஷன் கண்ட்ரோலில் வந்துருச்சு ஒமாஸு. அடுத்தது ஃபயர் நேஷனோட அடுத்த தாக்குதல் ஜி ஜின்பிங்காக இருக்கும். அதுதான் ஒமோசோ, அதாவது எர்த் பென்ட்ரஸோட பெரிய சிட்டி, அதான் மிக லார்ஜஸ்ட் சிட்டின்னே சொல்லலாம். அந்த ஜி ஜின்பிங் தான். செகண்டு தான் ஒமாசோ. ஜி ஜின்பிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டா மொத்த எர்த் கிங்டமையே இவங்க கண்ட்ரோல் தான். ஒரு கேரக்டர் நான் மறந்து போயிட்டு பார்த்துங்களேன், லார்டு ஒசாயினை எப்படி மறந்து போனேன். ஒரு மெயின் கேரக்டர், மெயின் வில்லன், அவரை பற்றி நான் பேசாமல் இந்த வீடியோ முடிக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, ஆள் பார்க்கவே உண்மையிலே ரூடான கேஸ்டிங்கு, அந்த கேரக்டருக்கு ஏற்ற கேஸ்டிங் தான் கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவர் கொடுத்த ரோலை அவர் நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. கடைசி ஃபைனல் சீசனில் இவருக்கும் நம்ம ஆங்குக்கும் எந்த மாதிரி ஃபைட் சீனை வைக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சீரீஸில் நோட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூசின் காமெட் ஓப்பனிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அவதார் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சவுத்தன் ஏர் டெம்பிள்ஸில் வாழ்ந்துட்டு இருப்பார், ஜாலியாக விளையாண்டுருப்பான். அப்போ அந்த சூசன் காமெட்டை காமிப்பாங்க. அதே மாதிரி 100 வருஷம் கழித்து அவதார் வந்து மறுபடியும் திரும்பி அந்த பனிக்கட்டியில் ஐஸ்லேருந்து உடஞ்சி எந்திரிக்கும் போது அந்த சூசன் காமெட் இருக்கும். அந்த ஜூசின் காமெட் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அவதார் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அவதார் எடுக்கிற மாதிரியே அந்த காமெட்டு 100 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் தோன்றும். அது என்ன காமெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காமெட் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த எர்த்தை வந்து கிராஸ் பண்ணி போகும். ஸோ அந்த காமெட் தான் அது. அந்த காமெட் வரப்பெல்லாம் நம்ம ஃபயர் பெண்டர்ஸுக்கு ரொம்பவே பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சூப்பர்மேன் எப்படி நம்ம சன்னோட ரேடியேஷன்ஸை வந்து பயன்படுத்தி இழுத்துக்கிட்டு இந்த ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறவரோ, அது மாதிரி தான் இந்த காமெட்டும் ஒரு ஃபயர் பெண்டர்ஸுக்கு ஒரு நல்லாவே ஒரு பவர் அப் லெவல் மாதிரி தரும். ஆங் வந்து 3 அவதார் கூட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கியோசி, அவதார் ரோக்கு, அதுக்கப்புறம் குரோக்கு. பட் 3 அவதாருமே சொல்கிறது ஒன்று தான். அவதாருங்கிறவன் என்றைக்குமே தனியாக தான் சண்டை போட்டாகணும், ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் அதுதான் அவனோட வீக்னஸ்ஸே அவதாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட்டு அதே மாதிரி எல்லா அவதாருமே இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. எல்லா அவதாருமே ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லா அவதாருமே வேறுபடுவாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதே தான் ஆங்கும் எல்லா அவதாரம் மாதிரியே இருக்க மாட்டான். ஆங் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த ஆங்குங்கிற அவதாரை இப்படி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அனிமேஷனில். தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மொத்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும். இதுதான், தனியாக செயல்பட மாட்டான், டீமோடு சேர்ந்து தான் செயல்படுவான். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அவதார் அனிமேஷனை பற்றி நிறைய மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனோட வரேன்.